நல்ல படம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. இவங்க கொண்டாடுற அளவுக்கு அவ்வளவு சிறப்பான படம். கூகுள் மேப்பே தேவையாடா அந்த ஊருக்கு, நீங்க இந்த படம் பார்த்தாலே போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் அந்த இடத்துல இருந்தா என்ன யோசிச்சிருப்பேன், அதுக்கான நான் படம் பார்க்க வரணும். விளாக் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக, வேற ஒன்றும் இல்லை. உங்களை நம்பி நான் பேசிட்டு இருக்கேன். ஆஃப் த டிவி. இந்த படம் உனக்கு புரியலன்னா உனக்கு வந்து சினிமாவே பார்க்க ஏங்க பேசாமையே உட்காந்துருக்கீங்க? நான் தான் உங்களுக்கு ஏன் பேசாமல் உட்காந்துருக்கீங்க? அதான் அந்த உலக சினிமா அப்படின்னா லென்த்தி ஷாட் வைக்கணுமா, எதுவுமே பேசாமல். இப்போ ஒரு உலக சினிமாவை பற்றி தான் பேச போகிறோம், அதனால தான் இப்படி ஒரு ஷாட் வச்சோம். அப்போ லென்த் ஷாட் வச்சா உலக சினிமாவா? அப்படி தாங்க சொல்லிக்கிறாங்க ஊருக்குள்ளே வர அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த வீடியோவை எடிட் பண்ணாமல் அப்படியே போட போகிறீங்க? வேணாம், நானும் மக்களை துன்புறுத்த விரும்பலை, நம்ம எடிட் பண்ணியே போட்டுருவோம். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒட்டுக்கா பாட்காஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற படம் கொட்டுக்காளி. யதார்த்த சினிமானா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யதார்த்த சினிமா அப்படிங்கும்போது எனக்கு பிடிச்சது, நான் ரசித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஊரோட வாழ்வியல், அவங்களோட நடைமுறை எப்படி இருக்கும், தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட கஷ்டமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும், அதை வந்து இயல்பாக காட்டக்கூடிய ஒரு படமாக இருந்தாலே நான் அது அதாவது ஒரு உள்ளூர் விஷயத்தை தெளிவாக காட்டுறது தான் நான் ஒரு உலக சினிமாவாக பார்க்குறேன், அவ்வளோதான். என்னை பொறுத்தவரைக்கும் யதார்த்த சினிமானா ஒரு நார்மல் வாழ்க்கையில் நடக்கிற வித்தியாசமான சம்பவங்களை காட்சிப்படுத்துறதுக்கு பேர் யதார்த்த சினிமா. ஒரு யதார்த்தமான லைஃப்பில் என்ன நடக்கும், அதுக்கு நீங்கள் டெய்லி சாப்பிட்றது பல்லு விளக்கறதெல்லாம் படம் பிடிச்சி காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அன்னைக்கு அவன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் பர்ஸை தொலைச்சிருப்பான், தேடி போயிருப்பான், திடீர்னு அவர் எதிர்பார்க்காத மாதிரி யாரோ ஒருத்தன் அவங்க பர்ஸை அவனை தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. யதார்த்த வாழ்க்கையில் நடக்கிற வித்தியாசமான சம்பவம், அதை நீங்கள் காட்டினீங்கன்னா அது யதார்த்த சினிமா. எனக்கு இப்போ கொட்டுக்காளி படம் பார்க்கும்போது வச்சு நம்ம பேசுகிறதே ஏகப்பட்ட கமெண்ட்டில் கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு தெரியும். ஊற்றினாலும் கவலை இல்லை, நம்ம கருத்தை நம்ம சொல்லி தான் ஆகணும். என்னென்னா எனக்கு அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள், டீட்டெயிலிங், டீகோடிங் அதெல்லாம் பார்க்கும்போது சரி, ஒரு சில நல்ல கருத்துக்களை சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை கருத்துன்னு கூட சொல்ல முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஊருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்காக வற்புறுத்தி லென்த்தி ஷாட் வச்சு கஷ்டப்படுத்தி நான் உலக சினிமா நான் எடுக்கிறேன், இந்த மாதிரி எடுத்தால் தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ண மாதிரி இருக்குது. அதான் ஏன்னா படத்து மேலேயோ அது சொல்கிற கருத்து மேலேயோ எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை. அதை நானும் விரும்புகிறேன். நல்லா தான் இருக்குது படம், நல்லா இல்லைன்னு நான் சொல்ல. தேவையில்லாமல் திரிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கே ஒழிய, இன்னும் இது எடுத்துதான் இன்னும் கிறிஸ்பாக இன்னும் நல்லாவே எடுத்துருந்துருக்கலாம், வேற மாதிரி எடுத்துருக்கலாம். இல்லை திரைக்கதை வந்து ரொம்ப பிளெண்ட்டாக இருக்குது. இந்த படத்தை நீங்கள் கதை என்ன சொல்லுவீங்க? விளாக் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக, வேற ஒன்றும் இல்லை. என்னென்னா இப்போ ரொம்ப இப்போ போர் அடிக்குது, எந்த என்டர்டெயின்மெண்ட் ஜோன் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்ல வரல. தேவையே இல்லாததெல்லாம் ஏன் படத்தில் வருது, அந்த லென்த்தி ஷாட்டு, வானத்தில் அந்த ட்ரோன் ஷாட்லாம் வைக்கிறது வந்து அவ்வளோ நேரம் எதுக்கு இருக்குது, காட்டிக்கிட்டே இருக்கணுமா? இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இது ஃபீச்சர் ஃபில்மாக அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறக்காகவே 1.5 மணி நேரத்துக்கு இழுத்த மாதிரி இருக்குது படத்தில். நெருக்கி வெட்டி எடுத்திருந்தா 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கூடிய படம். கிட்டத்தட்ட இது ஒரு அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம் அப்படி வேணால் சொல்லலாமே ஒழிய ஃபியூச்சர் ஃபிலிமாக காட்டணும் அவசியம் இல்லை. இது தேட்டரை கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 1.5 மணி நேரம் மக்களை நீங்கள் உள்ளே அடைச்சி வச்சு ஆட்டோ வர சவுண்டு கடப்பட ஐயோ எனக்கெல்லாம் காது அடைஞ்சிருச்சு. இது ஒரு உலக சினிமா, இயல்பு சினிமா அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் வந்து சூரிய வச்சு நடிக்க வைக்கணும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் ஒரு இயல்பான படம் எடுக்கிற இப்போ கூழாங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருன்னே தெரியாத ஒரு அவரை போட்டு அந்த கதைக்கு பொருத்தமாக இருக்காரு அப்படிங்கிறக்காக நீட்டாக நடிக்க வச்சுருப்பாங்க. இதில் வந்து சூரி நடிக்க வச்சதுக்கு முக்கிய காரணமே வந்து இப்போ கருடன் நடிச்சிருக்காரு, விடுதலை நடிச்சிருக்காரு, இவரை போட்டால் ஒரு ஹாட் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும் தேட்டர்லங்கிறக்காக மட்டும்தான். அதை வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபில்ம் மாதிரி இதை நாம் வந்து ப்ரொடக்ஷன் காசை எடுக்கணும் அப்படிங்கிறக்க வேண்டி அவரை போட்டுட்டு இல்லை நாங்கள் உலக சினிமா தான் எடுத்தோம், மக்களுக்கு தான் பார்க்க தெரில அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி வந்து சூரி கூட சரி ஓகே ஒரு மதுரைக்காரர் மதுரை அப்படி நடிக்க வச்சிட்டாங்க விட்டுக்கலாம். எனக்கு என்னன்னா எதுக்கு கேரளாலேருந்து ஹீரோயினை கூப்பிட்டு வரீங்க, நீங்கள் எதுக்கு அங்கேருந்து கூப்பிட்டு வரீங்க? அப்போ தான் இங்கே வந்து மலையாள சினிமா மாதிரி எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது அங்கிருந்து 4 பேர் வந்து பார்ப்பாங்களே. ஏன்னா இப்போ நடிச்சதுக்கு கூட ஒரு உலக சினிமா சூரிய நடிக்க வச்சு கூட பெருசாக இல்லைங்க. ஏன்னா ஒரு மதுரைக்காரர் அந்த டோன் இருக்குது, அவர் அந்த ஃபேஸ் கட் இருக்குன்னு கூட ஏதோ ஒரு சப்ப காரணம் கட்டிடலாம். எதுக்கு ஆனாபென் இந்த படத்துக்கு ஆனாபென் நீங்கள் எதுக்கு கூப்பிட்டு வரணும்? ஒரு தமிழ் படம் எடுக்கிறீங்க, அது தமிழ் மக்களோட வாழ்வியல் எடுக்கிறீங்கிறப்போ மதுரையில் உங்களுக்கு பொண்ணே கிடைக்கலையா? அந்த உதாரணத்துக்கு அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு பொண்ணு வருவாங்க, பேய் பிடிச்சி இன்னொரு பொண்ணை காட்டுவாங்க, அவங்களுக்கு ஆனாபெனுக்கு எனக்கு பெருசாக வித்தியாசமே தெரியல, அவங்கள நடிக்க வச்சிருக்கலாம்ல. உங்களுக்கு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான் வேணும், எளிய மக்களோட வாழ்வியலை காட்டுற அப்படின்னா நல்லா நடிக்க தெரிஞ்ச சினிமாவுக்கு ட்ரை பண்ணுற எத்தனையோ நபர்கள் வந்து எனக்கே தெரியும். ஃபீமேல் ஆக்ட்ரஸ் ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ணுறவங்க, ஸ்டேஜ் ட்ராமா நடிக்கிறவங்க, இந்த
கூத்துப்பட்றையில் ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாரையா கூட்டு வந்து நடிக்க வச்சிருக்கலாம். இது எதான், அதாவது நான் ஒரு ரெண்டும் கெட்டானா தெரியுது எனக்கு இந்த படம். அதாவது சூரிய போட்டால் தமிழ்நாட்டில் எல்லாம் கட்டிடலாம், ஏனா பண்ண போட்டு மலையாளத்தில் ஓட்டிடலாம், அவ்வளோதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். இது ஆனால் சொல்கிறது மட்டும் இது வந்து ஒரு உலக சினிமா, எளிய மக்களின் வாழ்வியல். எனக்கு அந்த வார்த்தை எளிய மக்களே இல்லையே இந்த படத்துல. வந்து அந்த ஊர் மக்களே, எளிய மக்களோட வாழ்க்கையை அப்படியே படம் முடிச்சு காட்டுறோம்னா அந்த ஊர் மக்களே நடிக்க வச்சுட்டு போயிருங்க. கூழாங்கல் அதை பண்ணீங்கல்ல, அப்போ இப்போ என்ன வந்துச்சு புதுசா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இந்த படம் உனக்கு புரியலன்னா உனக்கு வந்து சினிமாவே பார்க்க தெரியல. ஆமாங்க, அது ஒரு பெரிய வன்முறையாக போயிருக்கு. ஆக்சுவலாக ஆடுஜீவிதம் வீடியோ நம்ம போட்டப்போ கூட சொல்லியிருப்போம். ஆடுஜீவிதம் நம்மளுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை பற்றி அவ்வளோ பேசியிருந்தோம். அப்போது நம்ம சொன்னது என்னென்னா, அந்த படம் பிடிக்கலன்னு சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்கள விட்டுருணும். அவங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான். அதாவது ஒரு கருத்து சுதந்திரம் கூட இல்லை, நீ அந்த படம் புரியலன்னு சொல்லிட்டாலே உனக்கு அறிவு இல்லை. அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கும் சொல்கிறாங்க. படம் பிடிக்கல, படம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, உனக்கு உலக சினிமா பார்க்க தெரியல, உனக்கு பிடிக்கல. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை வந்து நாம வந்து இப்படி பார்க்கக்கூடாது, ஈரானியன் சினிமாவோட கம்பேர் பண்ணணும், ஈரானியன் சினிமாவோட ஜாஃபர் பனாகி அவர் அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும், அப்படி ஒரு படம் தான் இந்த படம் அப்படின்றாங்க. சரி, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இதுக்காக மட்டும் பார்க்கணுங்க வேணா, நம்ம யாரா விடுங்க சும்மா ஒன்றுமே தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஜாஃபர் பனாகி எடுத்த டாக்ஸி படத்தை பற்றி நாங்கள் 1 hour வீடியோ போட்டிருக்கோம். பெருமைக்காக சொல்லலை, அதுவும் ஒரு ரோடு, அதாவது இதே மாதிரி அதுவும் ஒரு ட்ராவல் தான். அந்த படம் வந்து வீட்டுக்குள்ளேயே போகாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாட் வந்து காருக்குள்ளே மட்டுமே நடக்கும், வெறும் கான்வர்சேஷனாக மட்டும்தான் நடக்கும். படம் இத்தனைக்கு ஒரு 1.5 மணி நேரம் படம் தான். ஆனால் அதில் சொல்லப்பட்ட கருத்து அதே நம்ம சொல்லிட்டு கூட ரிவ்யூ போட்டு கூட பேசிக்கிட்டு இருந்தோம். படமே 1.5 மணி நேரம் தான், நம்ம அதை பற்றி 1 மணி நேரம் பேசிக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அதோட டென்ஸ் வந்து அவ்வளோ இருக்கும், அடர்த்தி அதிகமாக இருக்கும். இதில் வந்து பிளைனாக இருக்குது, ஏதாவது ஒரு எம்டி ஷாட்ஸு, வெறும் ஆக்டர்ஸ் யாருமே இல்லாத ஸ்க்ரீன் மட்டும் எக்கச்சக்கமாக ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னொன்று இதில் என்ன கருத்தை சொல்ல வர்றாங்க, அந்த ஓப்பன் கிளைமேக்ஸ் எல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி விட்டதுனால நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன யோசிச்சிருப்பேன், அதுக்கேண்டா நான் படம் பார்க்க வரணும். இன்னொன்று எனக்கு நீங்கள் இப்போ சொல்லி ஆகணும் என்ன கிளைமேக்ஸ், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கள். இல்லை எனக்கு புரியல. நான் ஆக்சுவலாக நம்ம சொன்ன மாதிரி தான், எப்பேற்பட்ட கதையை, எவ்வளோ மிராக்கலான கதையை கூட இயல்பான சாதாரண ஒரு மனுஷன் யோசிச்சிட முடியும். ஏன்னா நம்ம கற்பனை வந்து கட்டில் அடங்காதது. இப்போ நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி, இப்போ நான் போயிட்டுருக்கேன், திடீர்னு ஏலியன் வருது, ஏலியன் கூட ஒரு சுனாமின் வருது, கடவுள் வந்துட்டார், எனக்கு ஒரு சக்தி கிடச்சிருச்சு, என்ன வேணால் அடிச்சுடலாம். கதை அவள் கற்பனைன்னு யோசிக்கும் போது நீங்கள் போயிட்டே இருக்கலாம். கிளைமேக்ஸ் என்ன சொல்லி முடிப்பேன், அதாவது அதை சுற்றி வர்ற மாட்டை பூரா எந்த மரத்தில் கட்ட போகிறேங்கிறதான் விஷயமே. கதை கற்பனை வந்து எப்படி வேணால் ஓட்டிகிட்டே போகலாம், கிளைமேக்ஸ் என்னங்கிறது தான் விஷயமே இருக்குது. நீங்கள் அதையே சொல்லாமல் அந்த இடத்துல நான் என்ன நினச்சிக்குவேன், அதைத்தான் நானே பார்க்குறேனே ஊருக்குள்ளே நடக்கிற கொடுமையெல்லாம். எனக்கு வந்து இது இவனுக்கு ரிவ்யூஸ் அவுத்துட்ட மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் டேரக்டர் என்ன சொல்ல வர அப்படின்னா, சூரியோட மனமாற்றம், அவ்வளோதான் கதையே. அப்படி சொன்னீங்கன்னா எனக்கு அக்செப்டபுளாக இருக்குது. சூரிய ஒரு மென்டாலிட்டியோட கூப்பிட்டு போறாரு, அங்கே போனால் சூரிய மனம் மாறிறாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது வந்து அதான் சொல்கிறேன், இதை நீங்கள் ஒரு ஃபுல் படமாக சொல்ல முடியாது, அதை என்ன சொல்கிறது, தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படமாக சொல்ல முடியாது. இது ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு பைலட் ஃபிலிம், அவ்வளோதான் நீங்கள் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தானே ஒழிய இது நீங்கள் வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் 1.5 மணி நேரம், இந்த படத்துக்கு 1.5 மணி நேரம் லென்த்தே தேவையில்லை. எனக்கு பெரிய பிரச்சனையே இந்த படம் கிடையாது, அந்த படத்தோட லென்த்து தான். எடுக்கிறேன் போகிறான் போய்கிட்டே பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எதையும் புரிஞ்சுக்கல, நீங்கள் கரெக்டாக டீகோட் பண்ணி பார்க்க தெரில. சரி, இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் புரிஞ்சுக்கிறத சொல்கிறோம். என்ன எல்லா ஷாட்லேயும் காட்டுறது வந்து அந்த 7 கன்னிமார் அந்த கல் வச்சு சாமி கும்பிட்றாங்க. என்ன சொல்ல வர்றீங்க, கடவுளாக வந்து பெண்களை தான் கும்பிட்றாங்க, 7 பெண்களை வச்சு கும்பிட்றாங்க, ஆனால் பெண்களை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல வர்றீங்க. ஆமாம், அதை சொல்ல வர்றீங்க. ஓகே, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, அந்த கையத்தை கட்டி சேவலை வச்சுருக்கீங்க, அது மாதிரி தான் அவ்வளோ அடைஞ்சிருக்கா வீட்டில். ஓகே, கருத்து எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்லேயே நான் பார்க்குற மீமியா, அந்த ஒவ்வொரு பெண்கள் இந்த பெண் விடுதலை பற்றி பேசும்போது கூட ஒரு கோவில் யானையும் பெண்ணையும் கம்பேர் பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய யானை தன்னோட பலம் என்னன்னு தெரியாமல் இத்தனோண்டு சங்கிலி கட்டு பண்ணிக்கிறது, அது நினச்சா அத்து எறிஞ்சிட்டு போயிடலாம், அது அதே மாதிரி தான் பெண்களும் அப்படின்னு சொல்லி அந்த கால் விலங்கு இதையும் போட்டு காட்டுவாங்க. இதெல்லாம் நிறைய இடத்துல பார்த்து எனக்கு சளிப்படிஞ்சு போன விஷயங்கள். திரும்பி இதை கொண்டு வந்து இந்த படத்துல நான் குறியீடா வைக்கிறேங்கிறப்போ இதெல்லாம் நீங்களே பார்த்து போர் அடிச்சிருச்சா எனக்கு அப்படிங்கிற மாதிரி. அது ஒன்று. அப்புறம் அந்த காளமாடு வந்து நிற்கும், அந்த சின்ன பொண்ணு, இந்த ஆம்பளைகள்லாம் போய் அடக்க போவாங்க, அந்த சின்ன பொண்ணு வந்து கூப்பிட்டு போகும். சரி, ஓகே, அந்த ஆம்பளைனால கூட அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, ஒரு சின்ன பொண்ணு அந்த வலிமை மிக்க காலையவே கூப்பிட்டு போகுது. சரி, புரிஞ்சிருச்சு. அடுத்து வேறு அது மாதிரி. அதாவது இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே ஒரு இடைச்சல்கள் மாதிரி ஏதாவது ஒரு இது கருத்து மாதிரி வச்சுட்டு, ஆக்சுவலாக இது கருத்துன்னு கிடையாது, இது யாருக்கும் தெரியாமல் இல்லை, யாரும் பண்ணாதது இல்லை. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எல்லோரும் பண்ணுறது இன்னொருத்தர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை.
ஆனால் இப்போ எல்லோரும் பண்ணுறதே பண்ணிவிட்டு இதை ஒரு உலக சினிமான்னு சொல்லக்கூடாது. இன்னொன்று எங்கேஜிங்காக இருக்கணும் படம், அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன வார்த்தை தான். இப்போ ஒன்றும் இல்லை, இது ஒரு வீடியோ தான், நம்ம ரெண்டே பேசிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது லைஃப் அப்படி தான். ஒருத்தவங்க பேசுகிற கருத்துங்கிறப்போ ஒரு டயலாக் வந்து ஒரு ஓவர்லாப் ஆகணும். நீங்கள் ஒரு ரியல் டைம் சினிமா எடுக்கிறீங்கனாலே அவன் நிறைய இடத்துல அவன் சென்டென்ஸை முடிக்காமல் கட் பண்ணி நீங்கள் பேசினாதான் எனக்கு அது ரியாலிட்டிக்காக இருக்கும். இது வந்து ட்ராமா மாதிரி வாருங்கள் மண்ணா நீங்கள் வந்து விடுங்க அப்படின்னா அதை கண்டே சீதை அப்படிங்கிற மாதிரி டைலாக் பேசி முடிச்சு ஃபுல் ஸ்டாப் வச்சுன்னா அவங்க எடுத்து ஆரம்பிக்கிறதே எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இதில் என்ன ரியாலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, நம்மளோட தமிழ் சினிமாவில் வந்து பெரிய பெரிய டைரக்டர்கள் இருந்திருக்காங்க. பாலுமகேந்திரா, மணிவண்ணன், பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்யராஜ், அதாவது நிறையா இருக்காங்க. நம்ம யோசித்தோம்னா ஏகப்பட்டது போகும். ஸோ அந்த மாதிரி இருந்த பெரிய ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுக்க முடியாமல் எடுக்க தெரியாமல் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போது அவங்க கொடுக்க ஆரம்பித்தது என்ன, கொடுக்க ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா, மக்கள் வந்து ஆமாம் அவங்க கொண்டாடணும். ஒரு இசையாக இருக்கட்டும், ஒரு நடனமாக இருக்கட்டும், ஒரு ரசனையை வந்து என்ன தேவையோ அதை எடுத்து கொடுக்க முடிஞ்சது அவங்களால. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா கோட்டையிலையும் நான் முதல்லேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் இசை இல்லாமல் கொடுக்குறேன், நடனம் இல்லாமல் கொடுக்குறேன், பாட்டு இல்லாமல் கொடுக்குறேன். உங்களால் கொடுக்க முடியாதுன்னோ கொடுக்க வேணாம்னோ சொல்லலை. பட் அதை ரசிக்கிறவங்க இருக்கும்போது கொடுக்க வேண்டியதானே. பேட்டர்ன்ல கொடுங்க அப்படிங்கிற இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லென்த் சீனுக்கு வீடு படம் ஒரு சிறந்த உதாரணம். அதான் தாத்தா வந்து பார்ப்பாரு, அவர் தான் கடைசி அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னா அவர் ஆத்மா சாந்தி அடையுது அப்படிங்கிறதான் அவரோட ஆசனவே இறக்க போறாரு. அப்படிங்கிறத அவர் அந்த வீட்டை எப்படி உள்வாங்கிக்கிறாருங்கிறத ஒரு லென்த் ஷாட் வச்சாதான் தெரியும். அவர் கீழே இருந்து படிக்கிட்டு ஏறி வந்து ஒவ்வொரு செவரா தொட்டு பார்த்து அந்த ஃபுல் ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா மொத்த படத்துல கொஞ்சம் பெரிய சீனா இருக்க மாதிரி இருக்கும். அவர் அந்த வீட்டை அப்படி பார்க்குறாங்கிறத நம்ம உணரும் போது தான் நம்மளாலே அந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்திக்க முடியுது. அந்த சீனு அதே மாதிரி தான் இந்த சுப்பிரமணியபுரத்தில் சசிகுமார் கடைசியில் குத்தும்போது இவர் கஞ்சா கருப்பு நடந்து போயிட்டு இருப்பார். லென்த்தாக அந்த கேமரா போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சீன் அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். ஆமாம், முடிச்சா நீங்களே அந்த சீன் விட்டு வெளியே போயிடுவீங்க. அது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. வெயில் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா வந்து மூத்த பையனை மதிச்சிருக்கவே மாட்டார். கடைசியில் அந்த பையன் அந்த குடும்பத்துக்காக செத்ததுக்கு அப்புறமா அந்த போஸ்டரை ஒட்டிட்டு அவங்க அப்பா அவர் தான் போஸ்டரை ஒட்டுவார், கண்ணீரஞ்சலி போஸ்டர். அது வந்து லைன் போயிட்டு இருக்கும், அந்த லாங் ஷாட் வச்சிருப்பாங்க. அந்த சீன் பார்த்தா நம்மளால அழுகாம இருக்கவே முடியாது. அந்த மூத்த பையன் செத்த வழியை அப்படியே கடத்திடுவார் நம்மளுக்குள்ளார. அதாவது தமிழ் சினிமாலே நம்ம சொல்றோம்ல, ஒரு கமர்ஷியல் படங்களே இவ்வளவு அழகான லென்த் ஷாட்கள் வைக்கும்போது இதை லென்த் ஷாட் வச்சாதான் உலக சினிமா அப்படிங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் சீனே எனக்கு வெறுப்பாச்சு. ஒரு அம்மா எஞ்சி சாமி கும்பிட்டு எஞ்சி பொடனிக்கு பின்னாடி ஷாட் வச்சா வீடு போற வரைக்கும், அதாவது கூகுள் மேப்பே தேவையில்லடா அந்த ஊருக்கு, நீங்க அந்த படம் பார்த்தாலே போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போகுது போய்கிட்டே இருக்கு, ஆட்டோல போறது வர்றது அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. இன்னொன்று அதாவது என்னன்னா, ஒரு படத்தை ஒரு சீனை நீங்க எதுக்காக காமிச்சாலும் சரி, எத்தனை தடவை காமிச்சாலும் சரி, ரிப்பீட்டாக அந்த ஷாட் வந்துகிட்டே இருக்கு. அந்த ஆட்டோ ஸ்டார்ட் பண்ற சீனு எனக்கு புரியவே இல்லை. அதாவது நீங்க அதுல என்ன அழகியல், அதுல என்ன குறின்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றான், ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு. ரெண்டாவது டைம் கூட பொறுத்துக்கிட்டேன். மூணாவது டைம் என்னால முடியல. அப்படிதான் ஆடே உள்ள போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடுவேன், அந்த அளவுக்கு இருக்கு. அதுக்கு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக 2 தடவை ஆஃப் ஆகுவான், 3ஆவது தடவை வந்து ஆஃப் ஆகும்போது சூரி சண்டை போட்டு கோவமாக உட்காந்துருப்பானா, இவன் வந்து திருப்பி இவங்ககிட்ட வேற சொன்னா கோச்சுக்குவானே அப்படின்னு சொல்லிட்டு இறங்குப்பா. இல்லை இதில் என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? சரி ஓகே, அது ஸ்டார்ட் ஆகல, அவன் கோவப்படுறான், இல்லை எனக்கு புரியல. நீங்க சொல்ற அளவுக்கு அந்த குபிய சிரிப்பாவே இருக்கட்டும், அங்கேயே கட் பண்ணிட்டு போக வேண்டியது. திரும்பியும் போய் ஸ்டார்ட் பண்ற இடத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்களா? இந்த பண்ணையாரும் 10 மணி படத்துல வந்து அந்த பீடை போய் முன்னாடி அந்த டான்ஸ் ஆடினாதான் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். அது கூட அவ்வளோ ரசிக்கும்படியா இருந்தது. இல்லை நாங்கள் வந்து கமர்ஷியலாக தான் படம் இருக்குன்னு நான் கேட்க வரல, இது நல்லா இல்லைன்னு நாங்க சொல்லல. கமர்ஷியல் படத்திலேயே நீங்க சொல்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், ரசிக்கும்படியா வச்சிருப்பாங்க. நீங்க உலக சினிமாங்கிறப்ப எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும். நீங்க உலக சினிமா எடுக்கிறேன், கலையை காப்பாற்ற வரேன்னு சொன்னா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க, ஓடிடியில் வந்து பெய்டு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாதீங்க. நீங்க கலையை காப்பாற்றுறதுக்காக படம் எடுக்கிற மாதிரி இருந்தா சொல்றேன். இருக்க 10 பேருக்கு மட்டும் தாங்க படம் எடுத்தேன், உங்களுக்கு எல்லாம் புரியக்கூடாது அப்படின்னா சொல்லிருங்கடா, நாங்க வரல, அவனு வீட்லயே இருந்துக்கிறோம், எங்களுக்கு பிடிச்ச படத்தை பாட்டு போயிடுறோம். அந்த குழந்தை வந்து மாட்டை ஓட்டிட்டு போற சீன் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பேசிட்டு போறதெல்லாம் தேவையே இல்லாத சீன். அங்க போயிட்டாங்க கட்டிட்டு இருக்கீங்க, நான் ஏன்டா இதை வேடிக்கை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி போச்சு. கம்பேரிங் டு உலக சினிமா, டாக்ஸி டேகரான்னு எடுத்துக்கங்க. டாக்ஸி டேகரான்ல
அங்க இப்போ இதை விட அதிகமான குறியீடு இருக்கும். ஒரு வயசானவருக்கு ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, வயசானவர் செத்து போனா அந்த ஊர்ல இருக்க சொத்தெல்லாம் அவருக்கு ஒய்ஃபு போகாது, அவங்க பிரதர்லாம் ஏமாத்தி எடுத்துப்பாங்கிறது கருத்தாலாம் சொல்லல. அவர் சாகுறப்போ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவர் தவிப்பாரு. அவரோட அந்த பொண்ணு மேல அவர் வச்சிருக்க லவ்வும் அந்த ஊரோட சட்டத்திட்டங்களையும் யாரும் வந்து என் காதல் ஏறி உட்காந்து சொல்லல. இயல்பா போற போக்கள் நாமளா புரிஞ்சுட்டோம். இன்னும் எனக்கு என்ன சொல்றது, அது அப்படிதான் கூட எனக்கு தெரியல. நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஊர்ல பெண்ணடிமைத்தனம் இப்படி இருக்கு அப்படிங்கிறது. ரெண்டுமே பெண்ணடிமைத்தனங்களை பத்தி பேசுற படம் தான். பெண்கள் என்னென்ன ரீஜியன்ல இருக்காங்க, என்னென்ன வெரைட்டில இருக்காங்க, என்னென்ன பெண்ணுக்கு என்னென்ன மாதிரி வருது, ஒரு ரெபலியஸ் பெண்ணுக்கு என்ன மாதிரி கட்டுப்பாடுகள் வருது, அந்த மதத்தை ஏத்துக்கிட்ட ஒரு பெண்ணுக்கு எப்படி கட்டுப்பாடு வருது, அந்த காலத்து ஒரு முது பெண்ணுக்கு எப்படி ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு, அவங்க அதை எப்படி நம்புறாங்க, 3 ஸ்டேஜஸையோ 3 இது அவ்வளோ அழகா. இது டாக்ஸி பத்தி பேசினா இன்னும் கூட நான் 1 மணி நேரம் பேசுவேன். அதுதானே உலக சினிமா. ஒரு படம் பிடிச்சதோ பிடிக்கலையோ, இந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நம்மளை தற்கூரின்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே நல்லா இருக்கு. வடிவேலு பார்த்திவன்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கு, அந்த மாதிரி அக்செப்ட் பண்ண முடியாதுங்க. அதாவது படத்தில் சொன்ன கருத்து அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் இது ஒரு ஃபியூச்சர் ஃபில்மாக என்னால் சிம்பிளாக நான் கருத்தை முடிவாக என்ன சொல்லிக்கிறேன்னா, படம் நல்ல படம் தான், டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது, காட்சிப்படுத்துங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அது தேவையில்லாத ஷார்ட்லாம் வெட்டி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கொடுத்தீங்கன்னா நானே கொண்டாடி போஸ்டர் அடித்து ஒட்டியிருப்பேன் கன்ஃபார்ம். இன்னொன்று உலக சினிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தான் பார்க்க தெரியல அப்படின்னா அவன் பார்ப்பான். அவன் வந்து பக்கத்து தெருவில் என்ன பிரச்சனை நடக்குது, எங்கள் ஊர் கிராமத்தில் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது, புதுசாக பார்ப்பான். நான் தான் தினம் அதை பார்த்து வளர்ந்தேனேடா, நான் சினிமாலேயே அதை பார்க்கணும், கொஞ்சம் சந்தோஷமாக தான் காட்டுங்களே. சரி விடுங்க, எங்களுக்கு அலைகள் தெரியலைங்க, மன்னிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதாவது எங்களை நீங்கள் தற்குறியாக நினச்சிக்கிறீங்கன்னா உங்கள் கருத்துப்படி நாங்கள் தற்குறியாகவே இருந்துட்டு போகிறோம், அவ்வளோதான். சரிங்க முடிச்சிருவோம்.